முருகன் பெயரால அரசியல் செய்ய வேண்டாம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அயோத்தியில ராமர் கோயில் இருக்கு, திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமாள் கோயில் இருக்கு. அது எப்படி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியால மாற்ற முடியாது? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இது சரியான கூட்டணியோ அந்த கூட்டணிக்கு நான் செல்வேன். செல்ல வாய்ப்பு இருக்கு. அம்மா பிறந்த நாளுக்கு முன்பே உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் தான் பல முறை சொல்றேன், கிளிப்பிள்ள மாதிரி சில கூட்டணி கட்சிகளின் தலைமை காண்கின்ற கட்சிகள் நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அணுகி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் காலம் இருக்கிறது. உறுதியாக முறியடித்து துரோகத்தை வீழ்த்துவதற்கு எது சரியான கூட்டணியோ அந்த கூட்டணிக்கு நான் செல்வேன். செல்ல வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். அதெல்லாம் நீக்கப்பட்டதற்கு காரணங்கள் மறுபடியும் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும். அதுல நியாயமா இப்ப உங்க வாக்காளர் பட்டியல் நீக்கிருந்தா உங்க வாக்காளர் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால அவசரப்பட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்று நீ கால்பட கூட சொன்ன. அதில் எந்த ஒரு இயக்கமும், அது எந்த ஒரு கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட முருகன் பெயரால அரசியல் செய்ய வேண்டாம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு வாழ்கின்ற எல்லா மதத்தினரும் சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நியாயமான ஒன்று. அதனால அந்த விஷயத்தில் அரசாங்கங்களும் சரி, நீதிமன்றங்களும் சரி, மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை மனதில் கொண்டுதான் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, மதத்தை, தெய்வத்தை, தெய்வத்தின் பெயரை கையில எடுத்து அரசியல் செய்யாமல் இருப்பது தேவையற்ற குழப்பங்களை உருவாக்காமல் இருக்கும் என்பதுதான் ஒரு குடிமகனாக, ஒரு கட்சி தலைவராக எனது எண்ணம். காவல்துறையோட அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தனித்து நிற்கணுங்கிறீங்களா? 2 தேர்தலில் தனித்து நின்றோம். நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்யவில்லை. அப்பொழுதெல்லாம் 3வது அடி. நீங்க இவருக்கு வாக்களித்தால் அது யாருக்கோ வாய்ப்பாக போய்விடும். பாராளுமன்றத்திலே எங்களுக்கு வாக்களிக்கல, சட்டமன்ற பொதுத் தேர்தலை வாக்களிக்கல. அதனால நாங்கள் எங்கள் கட்சியும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணியில் செல்வோம். ஆமா, அவங்க 24 பாராளுமன்ற தேர்தல் அவங்க தானே சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. அதுக்கு யாரு காரணங்கிறது உங்களுக்கு தெரியும். பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலர் வெளியேறி திமுக வருவதற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். நீங்க அவர்களிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும், எங்கள்கிட்ட போய் கேட்டா. யார் யாரு என்ன சொல்ற? அயோத்தியில ராமர் கோயில் இருக்கு, திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமாள் கோயில் இருக்கு. அது எப்படி திருப்பதிய இது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியால மாற்ற முடியாது. அது ஏதோ அவர் இருக்கிற இடத்துக்காக நண்பர் நயனா நாயர் அப்படி பேசுறாரு. இப்பொழுது எல்லா கட்சிகளுக்குமே நீதிமன்றம் மூலம் வரைமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்ப அண்ணன் செங்கோட்டையன் கூட ஈரோட்ல கூட்டம் நடத்துவதாக அவர் சரியாதான் பண்ணுவாரு. அதனால கூட்டத்துக்கு உறுதியாக அரசாங்கம், காவல்துறை அனுமதி கொடுத்து விடும் என்றுதான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் வரக்கூடிய தேர்தலை சந்திப்பது தொடர்பாக அமமுகவுடன் உங்களுடன் கலந்து ஆலோசனை செய்திருக்கிறாரா? உங்களோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிப்ரவரி
அம்மா பிறந்த நாளுக்கு முன்பே உங்களுக்கு எல்லாமே தெரியும். நல்லா லாங் டைம் எடுக்கிறேன், அதுக்காக தான் சொல்றேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.